பற்றி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. சொல்லுங்க. ரசமணி என்றால் என்ன? ரசமணி என்றால் பாதரசம்ப்பா. அந்த பாதரசத்தை வந்து சில தோஷங்கள் இருப்பதால் அதுக்கு வைத்தியர்களோ சித்தர்களோ மூதாதிகளெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் பல தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷத்தெல்லாம் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் செய்து அப்பொழுதுதான் சுத்தி ஆகும். அப்படி சுத்தி செய்த ரசத்தை கொண்டு மருந்துகளாகவோ மாத்திரைகளாகவோ மணிகளாகவோ சிலைகளாகவோ சில செய்யலாம். அப்படி செய்தால்தான் அதுக்கு வந்து ஒரு அந்தஸ்து, அதிகாரம், பவர் என்றால் சக்தி என்றது அதுக்கு உள்ளது ஏற்படும். அப்படி சுத்தப்படுத்தவில்லை என்றால் அது எதுக்கும் பிரயோஜனம் வராது. இப்போ நம்ம கோயிலுக்குலாம் போகிறோம், இந்த ரசமணி சிலைகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கூறி சிலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போது அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. உண்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ வந்து ரசம் தனியாக செய்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். தனியாக ரசம் கட்டுறதுன்னா ரொம்ப கடினம். ஆனால் தனியாக ரசம் கட்டுவது உண்மை. ஆனால் அதுக்கு சில நாட்கள் ஆக வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை இருக்கணும். அதுக்கு தகுந்த மூலிகையும் நமக்கு தேவைப்படுது. அப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி செய்தால் கண்டிப்பாக ரசம் கட்டும். இப்பொழுது அந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு முடியாதுப்பா. அதனால் ரசத்துக்கு சில தூது என்றால் அதுக்கு கூட்டு சரக்குகள். அந்த கூட்டு சரக்குகளை கொண்டு ரசத்தை ஒன்றோடு ஒன்று கூட்டி இன்றைக்கு சில மணிகளாகவும் சிலைகளாகவும் இப்படியெல்லாம் செய்வது உண்டு. ஆனால் சில பேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் ஒரு ரசத்தை தான் பண்ணேன் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அர்த்தம் ஆச்சுங்களா? அப்படி சொன்னால் இப்போ அவங்க வாதாடுறதுக்கு நம்ம ஒத்துன்னு தான் வரணும் வழியா. அவங்ககிட்ட நம்ம வாதாடுறதுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் நியாயமான முறையில் போனால் ரசம் எதிரியுமே ஒட்டாது. அதுக்கு சித்தர்களோ மகான்களோ பெரியவங்களோ என்ன சொல்லிக்கிறாங்க, சிவன் விந்து அன்றுன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் லோகத்தில் வந்து அது லோகமாகவும் இல்லை அலோகமாகவும் இல்லை. லோகம் என்றால் வெள்ளி தங்கம், இதுக்கு லோகம். அலோகம் என்றால் வந்து கல் ஸ்படிகங்கள்னு சொல்கிறோமே, அதுங்களுக்கெல்லாம் அலோகம்னு சொல்கிறது. அப்படி அதுக்கும் சேராது இதுக்கும் சேராது. இது எதையும் சேராத ஒரு பொருள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து ஈயம், நாகம், வெள்ளி, தாம்பரம் இதுங்களோட அது சேர்ந்துடும். ஆனால் தங்கத்துடன் இது சேராது. தங்கத்துடன் அப்படி சேர்ந்தால் தங்கம் தூளாயிடும். அர்த்தமாச்சுங்களா? அப்படி இருக்கிறதுனால இது வந்து தங்கத்துடன் சேராது. மற்ற லோகத்துடன் இது சேர்ந்துக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு உண்மையான ரசமணி அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது எதுவும் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி, ஆமாம் இது வந்து உண்மையான ரசமணி, ஆமாம் இது வந்து கலப்படம் பண்ண ரசமணி அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? உண்மையான ரசமணி என்று கேட்டால், அந்த ரசமணியை வந்து சுத்தமான பால், அதாவது சிகப்பு மாட்டினுடைய பாலோ அல்லது கருப்பு மாட்டினுடைய பாலோ, அந்த பாலை காசி ஒரு டம்ளரில் வைத்துவிட்டு இந்த ரசமணியை அதில் போட்டு வைத்துவிட்டு காலையில் பார்த்தால் அது தயிராகிவிடும். அது உண்மையான ரசமணி. அதை வந்து நாம் சாப்பிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மேக வியாதின்னு சொல்லக்கூடிய 21 வியாதிகளுக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகளெல்லாம் நல்லா கண்டிக்கும். அதுவும் தவிர சில ரண சம்பந்தமான வியாதிகள், அதாவது ரணம்னா புண்ணு பொறை கட்டி கிட்டி இந்த மாதிரிங்கெல்லாம் வருது பாருங்க, இதுங்கெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து ரசத்தை வந்து சிவர் விந்துன்னு சொல்லி வச்சாங்க. இதுதான் பாஷாணத்திலேயே முதல் தலை. இதுதான், இதை கொண்டு தான் சில பாஷாணங்கள் உற்பத்தி ஆகுது. அதாவது 64 பாஷாணத்தில் 32 பாஷாணம் இயற்கையாகவும் 32 பாஷாணம் செயற்கையாகவும். அந்த செயற்கையாக இருக்கக்கூடிய பாஷாணத்தில் கந்தகமும் ரசமும் ரெண்டும் சேர்ந்து தான் வருது. லிங்கத்தை எடுத்தோம்னால் கந்தகம் ரசம் இருக்குது, பூரத்தை எடுத்தாலும் கந்தகம் ரசம் இருக்குது, வீரத்தை எடுத்தாலும் ரசம் இருக்குது. அர்த்தமாச்சுங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்களை எடுக்கும்போது
அதில் ரசம் இல்லாத எதுவுமே பாஷாணங்கள் இந்த 32 செயற்கை பாஷாணங்களும் ஆவறதில்லை. இயற்கை பாஷாணங்கள் அது பூமியிலேருந்து விளைவா உண்டாகிறது. ஆனால் அதிலும் ரசம் இருக்குது. இருந்தாலும் கூட அதனுடைய வழி வேறு, இதனுடைய வழி வேறு. இப்பொழுது உதாரணமாக உண்மையான முத்து இன்னைக்கு விலை அதிகம். அதே மாதிரி முத்து இன்னைக்கு செய்கிறாங்களே ஜப்பான், அங்கே இங்கே சீனாலாம் முத்து செஞ்சு விற்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அது இயற்கை, இது செயற்கை. இன்னைக்கு இயற்கைக்கு ஈக்குவலாக செயற்கை கொண்டு வந்தான். இருந்தாலும் இயற்கைக்கு உள்ள அதிகாரம் செயற்கைக்கு வராது. நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து இந்த ரசமணியை வந்து எப்படி நம்ம உருவாக்குறது, எப்படி இதோட செய்முறை விளக்கம், அதாவது பண்ணி கேட்கணும். அதாவது சில பேருக்கு ரசமணியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாதங்களாக ஒவ்வொரு வாதத்தையும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. மணி இருந்தால் அப்படி இப்படி அப்படி அது இதுன்னு சொல்லுவார்கள். அவரவர்கள் கட்ட வித்தைகள், அவரவர்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள், தெரிஞ்சதை அவரவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ரசமணி என்ன? போகர் என்ன சொன்னார்? கவுனகுடிகை என்றார். அவர் கவுனகுடிகைன்னா இந்த ரசமணியை மணியாய் கட்டி வாயில் அடக்கி வச்சு அது தியானம் பண்ணார். தியானம் பண்ணால் அது வந்து அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அவர் போய்கிட்டு இருந்தார். அதுக்காக இதுக்கு கவுனகுடிகைன்னு ஒரு பேர். ஆனால் அதை நாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு நம்மளால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதற்காகவே வந்தவர்கள், அதுக்காக அது செய்தார்கள், முடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கப்பட்டவர்கள் அந்த அளவுக்கு போக முடியாது, செய்யவும் முடியாது. அப்படி ரசம் பட்டால் பல்கள் சீக்கிரமாக போய்விடும். அதனால் ரச சம்பந்தமான சில மருந்துகளை நாம் உபயோகப்படுத்தும் போது பல்லுக்கு படாமலேயே சில வைத்தியர்கள் சொல்வார்கள் மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்றார்கள். அர்த்தமாச்சா? ரெண்டாவது வந்து ரசம் உண்மையாக ரசத்தை கட்டி அதுக்கு தகுந்த சில பீஜங்கள், பீஜங்கள் என்றால் மந்திரங்கள், அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு பெயர் இருக்கிறதோ, இப்பொழுது எல்லோரும் ஆண் மக்கள் தான். எல்லா ஆண் மக்களுக்கு எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டா ஒத்துக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இல்லைங்களா? அப்போ அவங்கவுங்க பேரை வச்சு கூப்பிட்டா தான் நாங்கள் திரும்பி பார்க்குறாங்க, வர்றாங்க. அந்த பேர் இன்னொருத்தர் வச்சு கூப்பிட்டா வரவங்களா, அது யாரையும் கூப்பிட்றாங்கன்னு போயிடுவாங்க இல்லைங்களா? அதுபோல் அந்த மணிக்கு அதுக்கு சில மந்திர பீஜங்கள் உண்டு. அந்த பீஜத்தை உச்சரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். எப்படி நாம் முதல் பள்ளிக்கூடத்தில் ஆனா ஊனா படிக்கிறதுக்கு 1வது கிளாஸில் சேர்ந்து இன்றைக்கி எம்ஏ பிஏ என்னென்னமோ பட்டங்கள் பெறணும். ஆனால் இதே எழுத்து தான், இந்த எழுத்து தான் கடைசி மட்டுமும் வருது. ஆனால் சென்ட்ரலில் வந்து இந்த ஆயை மறந்துடுறான். இந்த எம்ஏ பூட்டுதுமே ஆவை விட்டுடுறான், ஜட்டுக்கு போயிட்டான். என்ன நம்ம எப்படி ஜட்டுக்கு வந்தோம்னு தெரியல. இந்த எம்ஏ படித்தவனுக்கு ஆவை பிடிச்சின்னா என் ஜட்டுக்கு வந்தோம், ஏவை விட்டுடுவான், ஜட்டுக்கு போடுவான். அப்படி இருக்கிறதுனால நாம் வந்து படிப்படியாக இதுக்கு தகுந்த மாதிரி போனால் அது கண்டிப்பாக அந்த பரிணாமம் அடைவது நிச்சயம் உண்மை. அது இந்த காலத்தில் யாரும் செய்ய முடியாது. அதை யாரும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி குருக்கள் யாரும் கிடையாது. எல்லாம் சொல்லலாம், சித்தர்கள் என்று சொல்லிக்கலாம், குருகள் என்று சொல்லலாம். குரு என்றால் என்னவென்றால் ஒரு கணவன் மனைவி எப்படி இருவரும் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட இருப்பவனுக்குத்தான் குரு சிஷ்யன் என்று பெயர். எல்லாருமே சிஷ்யன் ஆகிட முடியாது. ஆனால் எல்லாம் இன்னைக்கு என்னன்னு கேட்டால் பொருளாதாரத்தை வச்சுத்தான் எல்லாமே நடக்குதே தவிர இந்த ஆத்மாவுக்கு வந்து பொருளே தேவையில்லை. உலகத்திலேயே எல்லா பலத்தை விட ஆத்மா பலம்தான் பெரியது. அப்பேற்பட்ட ஆத்மா பலத்தை யார் பெற்று இருக்கிறார்களோ அவனை தேவனுக்கு, ஆண்டவனுக்கு, பகவானுக்கு சமமானவன். அவன் நினைத்ததை அடையலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த காரியமும் அவன் முடிக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் பணத்தை கொண்டு தான் எல்லாமே முடிக்கிறார்கள்.
அது வந்து நாம் அவ்வளவு பெரியதாக எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பொருளாதான் காசு தான். அகஸ்தியர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொன்னார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனுக்கு மனிதன் விலை பேசுவான் என்று அகஸ்தியர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? சிஷ்யன் கேட்குறார், எப்படி குருவே அதுன்னு கேட்டால், ஆடா கோழியா மாடா அன்னும்போது மனிதரும் ஆடு மாடு கோழி ஆகிவிடுவார்கள்னார். எப்படி குருவே எனக்கு தெரியாதுன்னு கேட்கும்போது, கால் எடுத்தா இவ்வளவு, கை எடுத்தா இவ்வளவு, குடும்பம் முடித்தா இவ்வளவு, அது செஞ்சா இவ்வளவுன்ட்டு இன்றைக்கி வந்துடுச்சு. அதுதான் நான் இன்றைக்கி அகஸ்தியர் சொன்னார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனுக்கு மனிதன் விலை பேசுவான்னா அது இன்றைக்கி நடக்குது. ஆடு கோடிக்கெல்லாம் மனிதன் விலை பேசுறது, மனிதனுக்கு மனிதன் விலை பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் காலத்தில் இது வந்து நாம் எது உண்மை எது பொய் என்பதை இந்த காலத்தில் நல்லா ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு வந்து முத்து போல் விளங்கி கொண்டு வருகிறது. அதை வந்து எடுத்து சொல்லவோ கூறவோ யாரும் இன்னைக்கு யாரும் முன் வரவில்லை. அப்படி வந்தாலும் கூடப்ப அது வந்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ரெண்டாவது வந்து அதெல்லாம் என்ன ஊன்ட்டு போகிறாங்கப்பா. என்ன இன்னைக்கு வந்து சினிமாவில் அரைப்பாவாடை துணி அரைப்பாவாடை ஜாக்கெட்டு போட்டுங்க, அதை போய் கை தட்டி பார்க்குறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க. இதை எங்கே பார்க்குறோம்? அதுக்கு தான் ஞான சூன்யம் ஒன்று பேர் வந்ததுப்பா நம்மளுக்கெல்லாம்னு. நான் சொல்ல புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன்னா வித்தை வந்து மங்கி 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 போகவில்லை. அதுக்கு தகுந்தவர்கிட்ட இவங்க போய் நடந்துக்கணும்னா அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு